மக்களை வீட்டுல அந்த திடீர்னு ஒரு சட்னி தயாரிக்கணும் அப்படின்ட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அவசர அவசரமா போட்டு டக்குன்னு ஒரு சட்னி ஒண்ணு தயாரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு பேரு திடீர் சட்னின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு உருவான அந்த ஜென்சி டீமினுடைய அன்பானந்தம் அவர் பேசின அந்த பேச்சு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அப்பனா காணுமா? அது நான் என்னங்க பண்ணிட்டா, அவர் இங்கதான் பனையூர்ல இல்லைன்னா பட்டினப்பாக்கத்துல இருப்பாரு. அரசியல் ரீதியாக தவேகாவினுடைய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்றதுதான் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர்களுக்கு அழகு. ஆனா அதை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல்ஸ் எல்லாம் வந்து வெளியில கொண்டு வந்து பேசினா அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் கண்டிக்கக்கூடிய ஒன்றாக தான் மாறும். அப்படி பேசின இந்த அன்பானந்தத்தினுடைய பேச்சு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அவர் வந்து காதல சும்மா கையை வச்சுட்டு விஜய் அவர்களுடைய மகன்கிட்ட பேசுற மாதிரி, என்னது உங்க அப்பாவை காணமா, பனையூர்ல பதுங்கிட்டு இருப்பாரு, உங்க அம்மா வந்து அப்பா காணம் தேடுறாங்களா, அச்சோ இதுக்கு தாப்பா வந்து ஏதாச்சும் வேற ஒரு நடிகை கூட இருப்பாரு அப்படின்னு பேசின பேச்சு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த லேடியோட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இது நான் வந்து உங்களோட நான் இப்ப இருக்கேன், நான் வேற ஒரு பெண்ணோட வந்து நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சோத்துல வச்சிருவேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான ஒரு விமர்சனம். அடுத்த வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன அலசி ஆராய்ஞ்சு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து பொது வழியில பேசினா அது யாரா இருந்தாலும் கேட்கதான் செய்வாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்துல உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினாரு அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில அங்க தோற்கடிச்சிட்டோம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணீங்க, அதனாலதான் கொளத்தூர்லயே உங்க அப்பா வந்து தோற்கடிச்சு சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு வரல, உங்க சட்டமன்றத்துல உங்க அப்பாவே இல்ல அப்படின்ட்டு அரசியல் ரீதியா அவரு விமர்சனம் வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய குடும்ப விஷயங்களை, பர்சனல்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தூண்டி துருப்பிடிச்சு பேசுறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒன்றுதான், மிகப்பெரிய ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இந்த அன்பானந்தத்துக்கு முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல வந்து ஒரு மனு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி, இதெல்லாம் மனசாட்சி இருக்கிற யாருமே இப்படிலாம் பேச மாட்டாங்க, இவருக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு முன்ஜாமீன் ரத்து பண்ணிடுறாங்க. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாதிரி பேசு பொருளா மாறி நிக்குது. இதுக்கான முழு விளக்கத்தையும் வீடியோவாக நம்ம பதிவிடுறதுக்காண்டி நம்ம சேனல்ல பதிவிட போறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.